ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இஸ்ரேல் தனது சிறப்புமிக்க அயன்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பு மட்டுமின்றி அயன்பீம் எனப்படும் மேம்பட்ட லேசர் ஆயுதம் ஒன்றையும் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனால் ஐக்கிய அரபு அமீரகம் இனி ஈரானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும் என்றே கூறப்படுகின்றது. மத்திய கிழக்கில் மேம்பட்ட லேசர் அமைப்பை நிறுவுவது இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான முக்கிய பாதுகாப்பு ஒத்துழைப்பிற்கான அடுத்த கட்ட நகர்வாகவே பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 2020 ஆண்டில் ஆபிரகாம் ஒப்பந்தங்களுக்கு மத்தியஸ்தம் செய்யும் வரை அந்த இரு நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திர உறவுகள் இருக்கவில்லை. அதன் பின்னர் ஈரான் தொடர்பில் மொத்த உளவு தகவல்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலுக்கு வழங்கி வந்துள்ளது. கசிந்துள்ள தகவலின் அடிப்படையில் பிப்ரவரி 28 கொல்லப்பட்ட அயதுல்லா அலி ஹமேனி தொடர்பில் உளவு தகவல் வழங்கியதும் திட்டமிட்டதும் இந்த இரு நாடுகள் என்றே கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஈரானின் பதிலடி ஐக்கிய அரபு அமீரகம் மீது உக்கிரமாக இருந்தது என்றே கூறப்படுகிறது. தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வழங்கப்பட்டுள்ள இந்த லேசர் அமைப்பு என்பது இஸ்ரேலின் நம்பிக்கைக்குரிய நண்பர் என்ற வகையிலேயே அளிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் வலுவான ஷாஹேத் ரக ட்ரோன்கள் உட்பட 20 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரும் ட்ரோன்களை எதிர்கொண்டு அழித்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் வகையில் ஸ்பெக்ட்ரோ எனப்படும் அதிநவீன கண்காணிப்பு அமைப்பையும் இஸ்ரேல் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வழங்கியுள்ளது. ஆனால் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அனுப்பப்பட்ட மேம்பட்ட இந்த ஆயுத அமைப்புகள் பெரும்பாலும் சோதனை கட்டத்தில் இருக்கும் ஆயுதங்கள் எனவும் அவை இஸ்ரேலின் ஆயுத அமைப்புகளுடன் முழுமையாக ஒருங்கிணைக்கப்படவும் இல்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் அளித்துள்ள இந்த அயர்பீம் லேசர் ஆயுதமானது குறுகிய தூர ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்களை தாக்கி காற்றில் கரைத்துவிடும். லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாவின் எறிகணைகளுக்கு எதிராக அயன்பீம் லேசர் ஆயுதத்தை முதலில் இஸ்ரேல் பயன்படுத்தியது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இஸ்ரேல் தனது சிறப்புமிக்க அயன்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பு மட்டுமின்றி பல டசன் இஸ்ரேல் ராணுவ வீரர்களையும் அனுப்பி வைத்துள்ளது. பிப்ரவரி தாக்குதலை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் மீது 500க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 2000 ட்ரோன்களை ஈரான் ஏவியுள்ளது. ஈரானிய தாக்குதலுக்கு எதிராக ஐக்கிய அரபு அமீரகம் பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயல்படுத்தியதை அடுத்து ஈரானின் பெரும்பாலான எறிகணைகள் வெற்றிகரமாக வீழ்த்தப்பட்டன. ஆபிரகாம் ஒப்பந்தங்களுக்கு பிறகு இஸ்ரேலும் ஐக்கிய அரபு அமீரகமும் வலுவான பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை கட்டியெழுப்பியுள்ளன. ஆனால் அதற்கு முன்னரே இஸ்ரேல் அந்த வளைகுடா நாட்டிற்கு தனது பராக் மற்றும் ஸ்பைடர் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்கியிருந்தது இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. இது இப்படி இருக்க ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதில் வெற்றி பெற்றிருந்தால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலில் இருந்து இஸ்ரேல் உள்ளிட்ட வளைகுடா பிராந்தியத்தை காப்பாற்றவே ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ட்ரம்ப் விளக்கம் அளித்திருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான போருக்கு என்ன காரணம் என்பதை விளக்கவே ட்ரம்ப் இதை குறிப்பிட்டிருந்தார். ஈரானிடம் அணு ஆயுதம் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் B-2 குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் நாம் அவர்களை தடுத்து நிறுத்தினோம். நாம் அவ்வாறு செய்யாமல் இருந்திருந்தால் அவர்களிடம் அணு ஆயுதம் கிடைத்திருக்கும். இஸ்ரேல் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பா ஆகியவை துண்டு துண்டாக சிதறி போயிருக்கும் என்றும் கூறியிருக்கின்றார். அது மட்டுமின்றி ஈரானின் இராணுவத்திறன் கணிசமாக குறைந்து விட்டதாகவும் ஈரானிய தலைமை பலவீனமடைந்து விட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் அமெரிக்கா விரும்பியபடி முன்னேறவில்லை என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். அத்துடன் ஈரான் விவகாரத்தில் ஒரு முடிவு தெரியாமல் அமெரிக்கா இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வராது என்றும் அமெரிக்கா முன்கூட்டியே வெளியேறி இன்னும் 3 ஆண்டுகளில் இது போன்ற ஒரு பிரச்சினை மீண்டும் ஏற்பட அனுமதிக்கப் போவதில்லை என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளது என்பது உண்மை என்று குறிப்பிட்ட ட்ரம்ப், ஆனால் இந்த மோதல் முடிவுக்கு வரும்போது ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இல்லை என்ற ஆறுதல் இருக்கும் என்றார். ஈரானை அணு ஆயுதம் வைத்திருக்க அனுமதித்தால் உலகம் பெரும் ஆபத்தில் சிக்கும். எனவே அப்படி ஒரு நிலையை அனுமதிக்க முடியாது எனவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை ஈரானுக்கு எதிரான கடல்வழி முற்றுகை நடவடிக்கை தீவிரமடைந்துள்ள நிலையில் 45 வணிக கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நடவடிக்கையில் இறுதி ஒப்பந்தம் இதுவரை எட்டப்படாத நிலையில் அமெரிக்க படைகள் ஈரானுக்கு எதிரான கடல்வழி முற்றுகையை தொடர்ந்து வருகின்றது. முற்றுகை நடவடிக்கையின் தற்போதைய நிலவரப்படி சுமார் 45 வணிக கப்பல்கள் வந்த வழிக்கே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன.
விதிக்கப்பட்ட கடல்வழி நடவடிக்கைகளை முழுமையாக பின்பற்றுவதை உறுதி செய்வதற்காகவே இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் அதிகாரிகள் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. கடல்வழி விதிமுறைகளை நிலைநாட்டவும் இப்பகுதிக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அமெரிக்க படைகளின் இந்த ரோந்து பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் சென்காம் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அமெரிக்க படைகளால் தடுத்து நிறுத்தப்படும் கப்பல்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து உயர்த்து வருவது பிராந்திய போக்குவரத்தில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றது. இதேவேளை ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி நலமுடன் இருக்கின்றார். அவர் நாட்டின் அன்றாட விவகாரங்களை கவனித்து வருகின்றார் என அவரது அலுவலகத்தின் மூத்த அதிகாரியும் சர்வதேச விவகாரங்களுக்கான அலுவலகத்தின் துணைத் தலைவருமான அஜிதுல்லா மொக்சேன் ஹோமி தெரிவித்துள்ளார். மேற்காசிய நாடான ஈரான் மீது முதல் நாள் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் அந்நாட்டின் உச்ச தலைவராக இருந்த அஜிதுல்லா அலி கமேனி உட்பட பலர் கொல்லப்பட்டனர். இதில் கமேனியின் மகனும் தற்போதைய உச்ச தலைவருமான முஜ்தபா கமேனி படுகாயமடைந்தார். அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது உடல்நலம் குறித்தும் பல்வேறு வதந்திகள் பரவி வருகின்றன. இந்நிலையில் ஈரான் உச்ச தலைவர் அலுவலகத்தின் மூத்த அதிகாரி அயதுல்லா மொக்சேன் ஹோமி தாக்குதலுக்கு சில நிமிடங்களுக்கு முன் கட்டடத்தின் முற்றத்துக்கு சென்றதால் முஜ்தபா உயிர் தப்பினார் என்று கூறியிருக்கின்றார். அவரது உடல்நலம் குறித்து பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை. அவர் நலமாக இருக்கின்றார். பொதுவழியில் வராவிட்டாலும் முக்கியமான பேச்சு மற்றும் நாட்டின் கள நிலவரங்கள் மற்றும் நடவடிக்கைகளை அவர் நேரடியாக கண்காணித்து வருகின்றார். அமைதி பேச்சுக்கான குழுவிற்கு தேவையான ஆலோசனைகளையும் உத்தரவுகளையும் அவர் பிறப்பித்து வருகின்றார். இத்தகைய வதந்திகளை எதிரிகள் பரப்பி வருகின்றனர். இதன் வாயிலாக அவர்கள் சதித்திட்டங்களை முன்னெடுக்க பார்க்கின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முஜ்தபா கமேனி உயிருடன் இருக்கிறாரா என்றே தெரியவில்லை என சமீபத்தில் கூறியிருக்கின்றார். அவரது கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாகவே முஜ்தபா குறித்து அவரது அலுவலக மூத்த அதிகாரி இவ்வாறு பேசியிருக்கின்றார். இது இப்படி இருக்க, அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வர பல்வேறு நாடுகள் தீவிரமாக அழுத்தம் கொடுத்து வருவதாக கத்தாரின் ஹமாத் பின் கலீஃபா பல்கலைக்கழகத்தின் பொதுக் கொள்கைத்துறை மூத்த பேராசிரியர் சுல்தான் ஃபராகத் தெரிவித்திருக்கின்றார். போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் பாகிஸ்தான் குறிப்பிடத்தக்க பங்காற்றி வருகின்றது. அத்துடன் சீனாவும் திரைக்கு பின்னால் அமைதியாக செயற்பட்டு தனது செல்வாக்கை செலுத்தி வருவதாக பேராசிரியர் சுல்தான் ஃபராகத் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்திடம் குறிப்பிட்டிருக்கின்றார். போரினால் மிகவும் பாதிக்கப்பட்ட மற்றும் இயல்பு நிலைக்கு திரும்புவதை ஓரளவு சுவைத்த வளைகுடா நாடுகள் மற்றும் அண்டை நாடுகள் போர் நிறுத்தத்தை நீட்டிக்க அமெரிக்கா மீது அதிக அழுத்தம் கொடுத்து வருகின்றன. ஈரான் தனது கோரிக்கைகளை மாற்றியமைத்துள்ளது. தற்போது தடைகள் மற்றும் இழப்பீடுகள் பற்றிய பேச்சை தவிர்த்துவிட்டு ஹோர்முஸ் நீரிணையை முக்கிய பிரச்சனையாக முன்வைக்க முயற்சித்து வருகிறது. இரு நாடுகளும் பெரிய நடவடிக்கைகளை எடுக்க தயாராகும் வரை தற்போதுள்ள நிலையை தக்க வைத்துக் கொள்ளவே உலக நாடுகள் முயன்று வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதேவேளை மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் வெறும் காகித புலிகள், அவர்களால் அவர்களை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என ஈரான் அதியுயர் தலைவர் அஜிதுல்லா முஜ்தபா கமேனி தெரிவித்திருக்கின்றார். வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரான் உயர்தலைவர் எக்ஸ் தளபதி ஒன்றில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்க தளங்களின் தற்காப்பு திறனை கேலி செய்ததுடன் இந்த மோதலின் போது அமெரிக்காவை ஆதரித்த இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளை மறைமுகமாக குறிப்பிடும் வகையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரான் நடத்திய தாக்குதலின் போது பல்வேறு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் இலக்காக கொள்ளப்பட்டன. அவற்றின் மீது ராக்கெட்டுகள், ட்ரோன்கள், ஏவுகணைகள் கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதேபோன்று மற்றொரு பதிவில் பாரசீக வளைகுடா வெறும் கடல் நீர் என்றில்லாமல் எங்களுடைய அடையாளம் மற்றும் நாகரிகம் ஆகியவற்றின் ஒரு பகுதியாக அது உள்ளது. நாடுகளுக்கிடையே இணைப்பு புள்ளியாக இருப்பதுடன் உலகளாவிய பொருளாதாரத்திற்கான முக்கிய வழியாகவும் அது உள்ளது என ஈரான் உயர் தலைவர் அஜிதுல்லா முஜ்தபா கமேனி தெரிவித்திருக்கின்றார். இது இப்படி இருக்க, உலக தரத்தில் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.